ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். அன்பு இறைவா, உம்மை போற்றி பாடுகிற, உம்மை வாழ்த்துகிற உம் பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரின் ஜெபத்திற்கும் பதில் தாரும். எங்கள் ஒவ்வொருவரின் அழுகையையும், எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கை போராட்டங்களையும், எங்கள் ஒவ்வொருவரின் துன்பங்களையும் பிரிவுகளையும் நீர்தாமை பார்த்து அவை அனைத்திலுமிருந்து எங்களுக்கு விடுதலை தந்து உம் கண்ணின் மணி போல எங்களை நீரே காக்க வேண்டுமாய், ஆசிர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. பொறுமையோடு காத்திருந்து ஆண்டவருக்கு சான்று பகர அழைக்கும் வார்த்தைகள் 36 40 முடிய. ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகள் ஆகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவிற்கு பிரியமானவர்களே, நாம் நேற்றைய நற்செய்தியின் தொடக்கத்தை இன்று வாசிக்கின்றோம். நேற்றைய நற்செய்தியிலே வயது முதிர்ந்த சிமியோனை பற்றி வாசிக்க கேட்டோம். அவர் எவ்வாறு இயேசுவுக்காக சான்று பகர்ந்தார் என்பதை பற்றி நாம் வாசித்தோம். இன்று இறைவாக்கினர் அன்னாவை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். இவர் ஒரு வயதான பெண்மணி, ஒரு விதவை. ஆனால் இவர் திருச்சபையின் முதல் நற்செய்தியாளராக மாறுகிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்கிருக்கின்ற அனைவருக்குமே இவர் எடுத்து கூறுகிறார். இவர் மிகவும் இளமையாக இருந்த பொழுது விதவையாகி விடுகிறார். ஆனால் அவர் துன்பத்தில் மூழ்கிவிடவில்லை. மாறாக ஆலயத்தில் இருந்து கடவுளுக்காக வாழ்கின்றார். திருப்பணி செய்து வந்தார். அல்லும் பகலும் நோன்பிருந்து மன்றாடி கோவிலை விட்டு நீங்காமல் திருப்பணி செய்து வந்தார். அதைத்தான் நாம் இன்றைய நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். அப்படி இருந்த அவர் இயேசுவை பார்த்த உடனே கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் இயேசுவை பற்றி எடுத்து கூறுகிறார். பல ஆண்டுகள், 85 84 ஆண்டுகள் காத்திருப்பு. பின்னர் ஒரு தருணத்தில் இயேசுவை அறிந்து கொண்டு உடனடியாக அதை பிறரோடு பகிர்ந்து கொள்கிறார். இந்த நற்செய்தியை வாசிக்கிற பொழுது புனித மரியா பெர்டில்டா போஸ்கார்டின் என்கின்ற இத்தாலியைச் சேர்ந்த ஒரு புனிதரனுடைய வாழ்வு ஞாபகத்திற்கு வருகிறது. இவர் 1888 ஆண்டு இத்தாலியில் பிறந்தவர். ஏழ்மை குடும்பம். ஆனால் 16 வயதிலேயே ஒரு அருட்சகோதரியாக மாறுகிறார். நான் கடவுளுக்காக சேவை செய்ய ஆசைப்படுகிறேன் என்று அருட்சகோதரி ஆகிவிடுகிறார். அவருடைய பணி என்னவென்றால் மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு சேவை செய்வதுதான். அவர் அங்கு சேர்ந்த தருணத்திலே முதல் உலகப் போர் உக்கிரமாக நடந்த தருணம். மரியா போர்க்களத்திற்கு அருகிலே இருந்த ஒரு மருத்துவமனைக்கு சேவை செய்ய அனுப்பப்படுகிறார். பயங்கரமான காட்சிகள், காயமடைந்த பல சிப்பாய்கள், துண்டிக்கப்பட்ட உடல் உறுப்புகள், எங்கு பார்த்தாலும் மரணங்கள். அப்படி இருந்தது. ஆனால் மரியா அங்கும் இயேசுவை பார்க்கின்றார். காயமடைந்த ஒவ்வொருவரிடத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்க்கின்றார். அவர் அவர்களுடைய காயங்களை கழுவுகிறார், பராமரிக்கிறார், அன்பு காட்டுகின்றார். பல சிப்பாய்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருந்த நம்பிக்கை அனைத்தையுமே இழந்துவிட்டு வெறுமையை உணர்ந்திருந்தார்கள். அப்படி இருந்த பொழுதும் மரியா அவர்களிடத்திலே கடவுளை பற்றி பேசினார். அந்த போரின் நரகத்தில் அவர் நம்பிக்கை தூதராக இருந்தார்.
ஒரு நாள் ஒரு மிகவும் துன்பப்பட்ட இறக்கும் தருவாயில் இருந்த அதிகமாக கடுமையாக காயமடைந்திருந்த ஒரு சிப்பாயியை கொண்டு வருகிறார்கள். மருத்துவர்கள் அனைவருமே கூறுகிறார்கள், இவன் ஒருபோதும் பிழைக்கப் போவதில்லை, இவன் இறந்து விடுவான் என்று. அவனுக்கு தேவையான இரத்தமும் அங்கு கிடைக்கவில்லை. அப்பொழுது இதை அறிந்த மரியா, என்னுடைய இரத்தத்தை சோதித்து பாருங்கள் என்று கொடுக்கின்றார். பார்த்தால் அவருடைய அந்த அரிய வகை இரத்தம் இவரோடு பொரிந்து போகின்றது. தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து அந்த சிப்பாயை காப்பாற்றினார். ஆனால் பின்பு மரியா பலவீனமாகின்றார். 34 வயதில் காச நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து விடுகிறார். அவருடைய கடைசி வார்த்தைகள் என்ன தெரியுமா? இயேசுவே, நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதுதான். அதோடு மட்டுமல்லாமல் நான் ஆத்மாக்களையும் நேசிக்கிறேன் என்று. 1961 ஆண்டு திருத்தந்தை ஜான் 23 ஜான் அவர்களால் இவர் புனிதராக அறிவிக்கப்பட்டார். இன்றும் செவிலியர்களின் பாதுகாவலராக விளங்குகிறார். இயேசுவிற்கு மிகவும் பிரியமானவர்களே, இறைவாக்கினர் அன்னாவும் புனித மரியா பெற்றில்டாவும் நமக்கு கொடுக்கின்ற செய்திகள் என்ன? வயது ஒருபோதுமே தடையல்ல என்பதுதான். அன்னா 84 ஆண்டுகள் ஆண்டவருக்காக காத்திருந்தார். பின்பு ஆண்டவரின் முதல் நற்செய்தியாளராக மாறுகிறார். இன்று நாம் நினைக்கலாம், நான் வயதானவன் அல்லது நான் இளையவன் என்று. ஆனால் கடவுளுக்கு வயது ஒருபோதுமே முக்கியமல்ல. மாறாக நம்முடைய அந்த தயார் நிலையில் இருக்கின்ற அந்த இதயமும் அந்த அர்ப்பணிப்பும் தான். இரண்டாவதாக, துன்பம் நம்மை கசப்பாக்கவோ அல்லது சிறப்பாக்கவோ செய்யலாம். அன்னா இளமையிலேயே விதவையானார், ஆனால் கடவுளிடம் நெருக்கமானார். மரியா பெற்றில்டா போரின் கொடூரத்தை பார்த்தார், ஆனால் அவர் அன்பின் தூதராக மாறினார். நமது துன்பம் நம்மை எங்கே கொண்டு செல்கிறது? ஆண்டவரிடமிருந்து நமது துன்பம் நம்மை பிரிக்கிறதா அல்லது ஆண்டவருக்கு அருகாமையில் கொண்டு செல்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். ஒரு சிறு துன்பம் வந்த உடனே, கடவுள் நீ எங்கே இருக்கிறாய், உனக்கு கண் இல்லையா, காதில்லையா என்று கேட்கின்ற நாம், இன்றைய நற்செய்தியிலே வருகின்ற இறைவாக்கினர் அன்னாவை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். துன்பம் வந்த பொழுது அவர் ஆண்டவரோடு நெருக்கமாகிறார். நாமும் ஆண்டவரோடு நெருக்கமாவோம். இறுதியாக, நாம் கண்டதை கேட்டதை பகிர வேண்டும். இறைவாக்கினர் அன்னா குழந்தை இயேசுவை பார்த்த உடனே அனைவரிடமும் இயேசுவை பற்றி பேசுகிறார், இயேசுவை பற்றி அறிவிக்கின்றார். புனித மரியாவும் அப்படித்தான். இயேசுவை அங்கிருந்த சிப்பாய்களிடத்திலே காண்கின்றார், அவர்களிடத்தில் இயேசுவை பற்றியும் பகிர்கின்றார். இன்று நாம் என்ன பார்க்கிறோம்? நாம் எதை பிறரோடு பகிர்ந்து கொள்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். இயேசுவிற்கு மிகவும் பிரியமானவர்களே, இறைவாக்கினர் அன்னா 84 ஆண்டுகள் தேவாலயத்திலே ஆலயத்தில் இருந்து ஜெபித்தார். அந்த ஜெபம் வீணாகவில்லை. ஒரு தருணத்தில் அவரது ஜெபத்திற்கு பதில் வந்தது, குழந்தை இயேசுவின் வடிவில். நம்முடைய ஜெபங்களும் தாமதமாகலாம், ஆனால் ஒருபோதும் வீணாகாது. புனித அம்புரோஸ் மிக அழகாக கூறுவார். மோனிகா அம்மாவினுடைய கண்ணீரை பார்த்து மிக அழகாக கூறுவார், ஒரு அவல தாயின் கண்ணீர் நிறைந்த ஜெபம் ஒருபோதும் வீணாகாது என்று. அந்த வார்த்தையில் நாம் நம்பிக்கை கொள்வோம். நமது ஜெபங்களும் ஒருபோதும் வீணாகாது. நாம் காத்திருக்கும் போது கடவுள் நம்மை தயார்படுத்துகிறார். நாம் பார்க்கும்போது அவர் நமக்கு அவரையே வெளிப்படுத்துகிறார். நாம் பகிரும்போது அவர் மற்றவர்களை தொடுகிறார். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவாக்கினர் அன்னாவை போல நாமும் நம்பிக்கையோடு காத்திருப்போம். புனித மரியா பெற்றில்டாவை போல பிறருக்கு சேவை செய்வோம். இயேசுவை உலகிற்கு அறிவிப்போம். ஆசீர் பெறுவோம்.